நேர்மறை எண்ணங்கள். இப்போ பாருங்களேன், இது வந்து எங்கள் சயின்ஸ் தானே, இது நம்ம பிரெயின் மூளையில் எவ்வளோ எண்ணங்கள் ஓடுது, இதே மாதிரி தான் நேர்மறை எண்ணங்களாக இருந்தால் அது எப்படி இருக்கும். அந்த வேஸ் பற்றின ஒரு கவிதை தான், கவனமாக கேளுங்க. முள் குத்தினாலும் மலரை ரசிக்கும் மனசு, மழை அடித்தாலும் வானவில்லை தேடும் விழி, அதுதான் நேர்மறை. முள் குத்தினாலும் மலரை ரசிக்கும் மனசு, மழை அடித்தாலும் வானவில்லை தேடும் வழி, அதுதான் நேர்மறை. இருட்டு வந்தால் விடியும் என்று நம்பு, தடைகள் வந்தால் தாண்டுவேன் என்று சொல்லு, வார்த்தைக்கும் வலிமை உண்டு. இருட்டு வந்தால் விடியும் என்று நம்பு, தடைகள் வந்தால் தாண்டுவேன் என்று சொல்லு, வார்த்தைக்கும் வலிமை உண்டு. கீழே விழுந்த காரணத்தை யோசிக்காமல் எழுந்திரு, ஏன்னா விழுந்த இடத்தில்தான் வெற்றியின் விதை கிடக்கு. உன் எண்ணம் ஒரு காந்தம். கீழே விழுந்த காரணத்தை யோசிக்காமல் எழுந்திரு, ஏன்னா விழுந்த இடத்தில்தான் வெற்றியின் விதை கிடக்கு. உன் எண்ணம் ஒரு காந்தம். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். சிரிப்பை விதைத்தால் சிகரம் உன்னை தேடி வரும். கவலையை கிழித்து போட்டு கனவை தைத்து கொள்ள நேர்மறை எண்ணம்தான் நீ சுமக்கும் சிறகு. உன் எண்ணம் ஒரு காந்தம். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். சிரிப்பை விதைத்தால் சிகரம் உன்னை தேடி வரும். கவலையை கிழித்து போட்டு கனவை தைத்துக்கொள். நேர்மறை எண்ணம்தான் நீ சுமக்கும் சிறகு. கவிதை பிடிச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு இந்த கவிதை பிடிச்சிருக்குது? முள்ள கொத்தினாலும் நம்ம மலர் ரசிக்கக்கூடிய மனசு நம்மக்கிட்ட இருக்குதான். உண்மைக்கு இருக்கீங்களா? அப்படியா இருக்கீங்க? மழை அடிக்குது, இருந்தாலும் அந்த வானவில் இருக்கான்னு வானத்தில் தேடுறோம். நீங்கள் அப்படிப்பட்டவங்களா? இருட்டு வந்துருச்சு, இன்றைக்கி நைட் இருட்டு வருது, நாளைக்கு காலைல கண்டிப்பாக விடியத்தானே செய்யும். நம்புவீங்களா இல்லையா? உங்களுக்கு இருக்கா அந்த ஹோப்பு? நான் என்றைக்குமே அப்படி தான் நம்புவேன். ஏன்னா உங்கள் எண்ணம் நேர்மறையாக இருக்கணும். அதுக்கு தான் பாருங்கள், இன்றைக்கி தடை வருது, ஆனால் என்ன சொல்வேன், கண்டிப்பாக அந்த தடையை உடைப்பேன், அதை தாண்டுவேன், ஜெயிப்பேன். இருக்கீங்களா? ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்குது. சரிங்களா? நரசக்தி, தீய சக்தி எப்படிலாம் கேள்விப்படுறோம். அதை சொல்கிறாங்க பாருங்க, எனக்கு ரொம்ப வெறுப்பு. சரியா? இன்னைக்கு தீய சக்தின்னு சொல்லி மக்களை அந்த வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற அந்த கேவலமான விஷயங்களை பார்க்கும்போது வெறுப்பாக இருக்குது. தப்பில்லை, யார் ஆரம்பித்தாங்க? தப்பை திருத்திக்கணும். யாராக இருந்தாலும் நேர்மறை எண்ணங்கள் மக்களிடத்தில் போய் சேரணும். சொல்லுப்பாங்க, இது மாதிரி எவ்வளோ தடை வந்தாலும் கண்டிப்பாக நான் தாண்டி ஜெயிப்பேங்க. இன்றைக்கி தோண்டி பார்த்து பயந்துருவேனா? கிடையவே கிடையாது. நாளைக்கு நான் தான் ஜெயிக்க போகிறேன். சரியா? இன்றைக்கி வாரியர், நாளைக்கு நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். டுமாரோ வின்னர். பாருங்கள், நான் இன்றைக்கி கீழே விழுந்துட்டேன், காரணத்தை யோசிக்கவே மாட்டேன். நான் இன்றைக்கி விழுந்துட்டேன்ல, எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா விழுந்த இடத்துல தான் என்னோடய வெற்றியோட விதை கிடக்கு. சரியா? உங்கள் எண்ணம் இருக்குல்ல, அது ஒரு காந்தம் மாதிரி. நல்லதை நினச்சா அப்படியே நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். சிரிப்பை விதைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிகரமே உங்களை தேடி வரும். எப்பவும் ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல். நான் சொல்வேன், ஆல்வேஸ் பி ஹாப்பி. இல்லை சே என்ன இவ்வளோ கோபுற டென்ஷன் ஆகிற? நான் சொல்வேன், ஐ நோ அபவுட் மை செல்ஃப். வாட் யூ ஆர் பிளேமிங்? டோன்ட் பிளேம் மீ. பி குவைட். யூ ஹாவ் பி பேஷன்ஸ். நவடேஸ் ஐ எம் சேயிங், எஸ் ஐ நோ அபவுட் மை செல்ஃப். யூ கீப் குவைட் ஃபர்ஸ்ட். ஐ நோ ஹூ ஐ எம். எஸ். உங்கள் என்ன இருக்கு இல்லையா, அது ஒரு காந்தம் மாதிரி. நல்லது நினச்சா நல்லது நடக்கும். அப்போ நல்லதையும் நினைக்கலாம்ல. எதுக்காக எதிர்மறையான சிந்தனைகள் நமக்குள்ளே வேணும்? நல்லதை மட்டும் நினைப்போம். புரியுதுங்களா? நம்மளை கண்டிப்பாக சிகரம் கூட நம்மளை தேடி வருங்க. கவலையை அப்படி ஃபுல்லாக கிழிச்சு போட்டுருங்க. அந்த கனவை அப்படியே தச்சு வைக்கும்போது நம்மக்கிட்ட கண்டிப்பாக என்ன வரும்? நேர்மறை எண்ணம் தான் நம்மளை சிறகு மாதிரி தூக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். நம்புறீங்களா? கவிதை பிடிச்சிருந்தா